ப்ரெடிட்டர் யூடியூப் சேனல்லேருந்து விக்னேஷ் ரீசெண்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ட்டு அவங்க யூடியூப் சேனலுக்காண்டி இவர் டிஃப்ரெண்ட்டாக நாயை அவங்களோட வளர்க்குற பெட் நாயை கூட்டிகிட்டு போயிருந்திருக்காரு. கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் கட்டியிருக்காங்க பாருங்கள், எல்லாமே காடு தான். இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து அபண்டன்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. இது ஏன் வந்து அபண்டன்ட் ஆச்சு அப்படின்னா, இங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்து மர்மமான முறையில் ஃபாதர் மதர் அவங்களோட சில்ட்ரன் 2 பேர் 4 பேர் மர்மமான முறையில் வந்து இங்கே இறந்து போயிருக்காங்க. மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்கன்னு ஏன் இந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்கன்னா, அவங்க டெட் பாடியை பார்க்கும்போது அவங்க டெத் வந்து ஒரு மாதிரி க்ரீப்பியாக அன்நேச்சுரலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் வந்து ரொம்ப இன்டீரியர் சிட்டியிலேருந்து சென்ட்ரலில் இருக்குது. நான் வரும்போது உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சிட்டி வந்து அங்கே இருக்குது. இந்த ஃபார்ம் ஹவுஸ் இல்லைங்களா, நேச்சுரலாகவே அந்த இடத்துல தான் லொக்கேட் ஆகிருக்கும். சென்ட்ரலில் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது, அதனாலே கூட இறந்துருக்கும். அந்த பிளேஸை பிக் நைட் போல் ரீச் பண்ணுற ஒரு பிளேஸை ரெடி பண்ணிவிட்டு அங்கே நைட் விஷன் கேமராவை வச்சு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. லைட் ஆஃப் பண்ணிட்டு கம்யூனிகேட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லைட் போட்டால் சவுண்ட் மட்டும்தான் வருது, ஆனால் என் கண்ணுக்கு எதுவும் பட மாட்டேங்குது, உங்களுக்கும் காமிக்க முடியாது. லைட் ஆஃப் பண்ணிட்டு எதுனா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நைட் விஷனில் கேப்சர் பண்ணி பார்க்கலாம் கைஸ். யாரா இருக்கீங்களா என் பக்கத்தில்? கைஸ் பக்கத்துலேயே யாரும் இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. யார் அந்த ரூமில்? யாரா அந்த ரூமில் இருக்கீங்களா? என் கூட கம்யூனிகேட் பண்ணுங்க, என்ன தொட முடியுமா உங்களால்? ஏன்னா இருக்கீங்களா? அடுத்து என்ன பண்ணுறான்னா, அங்கே சின்னதாக கோலம் போட்டு அங்கே இருக்க அமானுஷ்யமான விஷயத்து கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அந்த சாமியார் வந்து இந்த மாதிரி தான் போட சொன்னார், அதனால தான் அதே மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். 3 முட்டையை அந்த இடத்துல நான் வச்சுருக்கேன். இதை வச்சு அது மந்திரிச்ச முட்டை கைஸ், அதை வச்சு அந்த ஸ்பிரிட்டு கூட என்னால் பேச முடியும், அது கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ நான் அது கூட கம்யூனிகேட் பண்ண போகிறோம் கைஸ். கேட்டு மீட்டரும் அங்கேயே வச்சுருக்கேன். நீ என் பக்கத்தில் தான் இருக்கீங்களா? என் பக்கத்தில் வர முடியுமா? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? கைஸ் அங்கே பாருங்க முட்டை பாருங்க. நீங்கள் அந்த முட்டை கிட்ட இருக்கீங்களா? அந்த முட்டை வேணுமா? நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்னொரு முட்டையை ஆட்டி காமிக்க முடியுமா? கைஸ் அங்கே பாருங்க இன்னொரு முட்டையும் ஆடுது கைஸ். அங்கே பாருங்க தெரியுதுங்களா? சரி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன், ஒத்துக்கிறேன். இதுக்கிடையில் அங்கே இருக்க நைட் விஷன் கேமராவில் அமானுஷ்யமான விஷயம் பதிவாயிருந்தது. அடுத்ததாக அவங்க காரில் இருக்க டாகை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறப்ப இந்த பயங்கரமான விஷயம் நடந்தது. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுல்லாக ஸ்மெல் பண்ணுறான் கைஸ். உங்களுக்கு தெரியுதுங்களா? பாருங்க தெரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்க கைஸ், யாரோ பார்த்துட்ருக்காங்க, யாரும் தெரியலையே. பாருங்க ஏதோ பார்த்துட்ருக்கான். யாரோ உங்களுக்கு தெரியுது? ரொம்ப கைஸ் அவன் ஏதோ நினச்சி பயப்படுறான். கேமராவில் எதுவுமே தெரியல, நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன நினச்சி பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கைஸ் ஏதோ இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அவன் பாருங்கள் அது கண்டினியூஸாக அங்கே தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் எனக்கு கேமரா எனக்கு எதுவுமே தெரியல. நைட் விஷன் எதுனா கேப்சர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல கைஸ். ஃபுல்லாக அவன் அங்கே தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த இடத்துல யாருமே இல்லை கைஸ், அந்த இடத்துல யாருமே இல்லை. நீங்கள் வேணா பாருங்கள். ஆனால் ரேம்போ கண்ணுக்கு மட்டும் ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் அதே தான் பார்த்துட்ருக்கான். ரேம்போ கைஸ் அவன் ஹேண்ட் ஷேக் பண்ணுறான், தெரியுதுங்களா? ஐ மீன் ஷேக்கன் கொடுக்குறான் கைஸ். யார் அங்கே இருக்கிறது? யார் கிட்ட பேசுறீங்க? ரேம்போ ஃபன் பாய்ஸுங்கிற யூடியூப் சேனல்லேருந்து 2 ஃப்ரெண்ட்ஸு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்க அபேண்டடான பில்டிங்குள்ளே போய் வீடியோ எடுக்கிறதுக்காக நைட் டைம் போயிருக்காங்க. ஃபுல்லாக மழை வேறு பெஞ்சிக்கிது கைஸ். நான் சொல்லி மழையில் வெளியே உட்காந்துருந்தோம் கொஞ்ச நேரம். அப்புறம் தான் இப்போ சரி உள்ளே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துருக்கோம். என்ன உங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணுமாண்ணா? நான் தயவுசெய்து அண்ணாங்களை எதுவும் பண்ணாதீங்கண்ணா. கொஞ்ச நேரம் உள்ளேயும் வெளியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தா அவங்க. சரி உள்ளே போகலான்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு ரூமை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே ஸ்னேக் அண்ட் லேடர் நம்ம சின்ன வயசில் விளாட்ற மாதிரி அந்த மாரி ஓஜோ போர்டை வச்சுக்கிட்டு விளாண்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த அமானுஷ்யமான நிகழ்வு நடந்துச்சு. அண்ணா
நீங்களும் என் கூட கேம் விளையாட வரீங்களாண்ணா? இது எங்களுக்கு எப்படி விளையாடணும்னு தெரியாது. சவுண்ட் ஒன்றே கேட்டுனே இருக்கிறாங்க, எங்கேருந்து கேட்குதுன்னே தெரியல. திருச்சி 143 இங்கே யூடியூப் சேனல்ல இருந்து ரகுமானும் அவங்க டீமும் சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்க நாதலாங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க நாகாத்தம்மா கோயிலில் போய் வீடியோ எடுக்கலான்னு போயிருக்காங்க. அப்போ இந்த நிகழ்வு நடந்தது. கோவில் சொல்லலாம். அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் இருந்திருக்காங்க. அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததா அந்த கதை சொல்லப்படுது. அந்த பொண்ணு பேர் வந்து பாத்தீங்கன்னா நாகப்பெத்தம்மாள். இங்க உள்ள பாம்பு கொத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது அபிஷேகம் பண்றது, அதாவது கூட்டியை வச்சு ஒரு கோயில் மாதிரி வச்சு இருந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நாளடைவுல வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து ஒரு சாமியார நினைச்சு இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுறது அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அந்த பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கு உள்ளே போயிட்டு இருக்கும் போதே அங்கே வழியில் போகிறப்பயே நிறைய அமானுஷ்யமான கொடூரமான உருவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க அம்மனுக்கு முட்டையும் பாலும் வச்சு ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த மோசமான இன்சிடெண்ட் நடந்தது. இதை நீங்கள் பாருங்க. இங்க போடுற அந்த அம்மாவை கண்ணு போடுறா. அவங்களுக்கு எப்படி இருக்கணும்? போடா. உள்ள